ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். 5th செப்டம்பர் டீச்சர்ஸ் டே. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரோட பிறந்த நாள். அவர் நினைவாக இதை கொண்டாடுறோம். இந்த நாளில் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களை கௌரவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நமக்கும் இந்த நினைவுகள்லாம் கட்டாயமாக வரும். இந்த டீச்சர்ஸ் டேயில் டீச்சர்ஸோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்கலாம். தமிழில் டீச்சர்ஸ்னால் ஆசிரியர் சொல்லுவோம், சமஸ்கிருதத்தில் குருன்னு சொல்லுவோம். குருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷன். குருங்கிறவர் என்னென்னா, நம்முடைய அறியாமையாகிய இருளை நீக்கி வாழ்க்கைக்கு வெளிச்சப்பாதையை காட்டுபவர். இந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிவை மட்டும் இல்லாத வாழ்க்கைக்கு சரியான பாதையும் காட்டுறவங்க. அவங்களோட இந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸ் இருக்கு இல்லையா, தன்னலமற்ற சேவை, நாம் எப்போவுமே மனசில் வச்சுண்டு அவங்கள மதித்து கௌரவிக்கணும். பல பேருடைய வெற்றிக்கும் உயர்நிலைக்கும் இந்த ஆசிரியர்கள் இல்லைன்னா குரு தான் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன். அதனால்தான் நம்ம முன்னோர்கள் மாதா பிதா குரு தெய்வம்னு அம்மா அப்பாவிற்கு பிறகு ஆசிரியரை தெய்வத்துக்கு முன்னா வரிசைப்படுத்தி உள்ளார்கள். நம்மளோட வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலுமே நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை. என்னென்னா, நம்ம ஸ்கூல் படிப்பு மட்டும் இல்லை, நம்ம அடுத்த கொஞ்சம் ஒரு வயசான அதுக்கப்புறமா நம்ம ஒரு புதுசாக ஒரு பாட்டு கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறோமோ, இல்லை ஒரு டான்ஸ் கற்றுக்கணும், இல்லை ஒரு சின்னதாக வேறு ஏதாவது ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னோ, இல்லை ஒரு டிரைவிங், இல்லை ஒரு ஸ்லோகம் கற்றுக்கணும், இப்படின்னு எந்த ஒரு ஆர்ட்டாக இருந்தாலும் அதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. நம்மளாவே செஞ்சுடலாம், நம்மளாவே பண்ணிடலான்னா அது 100% நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காது. ஒரு வழிகாட்டி இருந்தால் தான் அவர்கள் கரெக்டான நம்மளோட டேலண்ட்டை, திறமையை நல்லா ஜட்ஜ் பண்ணி நமக்கு வழிகாட்டி வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு உதவுவாங்க. ஸோ அதனால் நமக்கு குரு கட்டாயமாக தேவை. கடவுள் அவதாரமான ராமர் கிருஷ்ணர் கூட குருமார்கள் இருந்தனர். அவர் ராமர் ரிஷி வசிஷ்டர்கிட்ட படித்தார். கிருஷ்ணர் ரிஷி சாந்திமணிக்கிட்ட எல்லா கலைகளையும் கற்றுண்டார். ஸோ அதே மாதிரி தேவர்களோட குரு யாருன்னா பிரகஸ்பதி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, குரு கட்டாயமாக நம்ம எல்லோருக்கும் அவசியம். அதனால் ஆசிரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களை என்றைக்கும் நம்ம மனசில் நினச்சிக்கணும். அவங்கள எப்போவுமே போற்றி புகழ வேண்டும், கௌரவிக்க வேண்டும். அவங்களோட செல்ஃப்லெஸ் சர்வீஸை நம்ம எப்போவும் நினச்சி பார்க்கணும். இந்த சமயத்தில் நான் ஒரு குட்டி ஸ்லோகத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அர்த்தத்தையும் சொல்கிறேன். இது நீங்கள் உங்களோட வீட்டில் பசங்களுக்கு சொல்லலாம். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, ஜஸ்ட் ஒரு இதோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குருர் சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அதாவது குருர் பிரம்மா குருவே பிரம்மா. பிரம்மா படைப்பாளி. ஸோ குரு ஒரு படைப்பாளிக்கு சமம். நமக்கு அறிவையும் ஞானத்தையும் அளிக்க வல்லவர் குரு. அடுத்தது குருர் விஷ்ணு. குரு விஷ்ணுக்கு சமானம். அவர் அந்த அறிவை பிரம்மா அறிவை கொடுக்குறார் இல்லையா, அந்த அறிவை தக்க வச்சு பராமரித்து நிலைநிறுத்துகிறார். அடுத்தது குருர் தேவோ மகேஸ்வரஹா. அந்த குருவே மகேஸ்வரன், சிவன். அவர் அந்த குரு அறியாமையை அழிக்கிறவர். அடுத்தது குருர் சாக்ஷாத் பரம்பிரம்மா. குருர் சாக்ஷாத் பரம்பிரம்மா. ஆக மொத்தம் குரு சாக்ஷாத் பரபிரம்மே, உண்மையை உணர்த்துபவர் அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட்டு தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதனால் நம்ம எப்போவும் அந்த குருவை நம்ம எப்போ வணங்கணும், வணங்கி நமஸ்கரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இந்த ஸ்லோகத்து மூலமாக நம்ம நிச்சயமாக ஆசிரியரோட அந்த குருவோட உயர்ந்த தகுதியும் அவர் எப்படி கடவுளுக்கு ஒப்பானவர்ங்கிறதையும் இது நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.